பேபிக்கு யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரேட் பண்ணலாம். ஹேர் ஆயில் 3 on 10. கோகோனட் ஆயில் இஸ் ஓகே, அதிகமாக போடாதீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. மாய்ஸ்சரைசர் 10 on 10. நல்ல ப்ராடக்ட்டு, பேபியோட ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டைப்பர் ரேஷ் க்ரீம் 10 on 10. கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பேபிக்கு டைப்பர் ரேஷ் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ரீமை யூஸ் பண்ணணும். இட்ஸ் அ பேரியர் ப்ரொடெக்ஷன் க்ரீம். காஜல் ஃபார் ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் 0 இல்லை, அது கீழே மைனஸில் எதாவது இருந்தால் கூட கொடுப்பேன். தயவு செஞ்சு மேக்கப் போடாதீங்கப்பா பசங்களுக்கு. மசாஜ் ஆயில் 10 on 10. அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கிற பாண்டிங்கை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். கோகோனட் ஆயில் இஸ் அ குட் மசாஜ் ஆயில். பேபி பவுடர் 5 on 10. டால்க்கை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் அம்மாங்களுக்கு எனக்கு போட்டால் பிடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ போட்டுக்கோங்க, பரவாயில்ல. பேபி லிப் பாம் 5 on 10. ஏன்னா உங்கள் பாப்பாவுக்கு ஃபீடிங்னால ஏதாவது ரொம்ப கட்ஸ் லிப்பில் இருந்தால் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சும்மா லிப் பாம் தேவை கிடையாது. கிளென்சர் 10 on 10. டெஃபினட்டாக பேபியோட ஜென்டில் கிளென்சர் யூஸ் பண்ணலாம். பேபி வைப்ஸ் 7 on 10. ஏன் தெரியுமா? வைப்ஸ் ஹைப்போஅலர்ஜெனிக்காக இருக்கணும், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் இதே வைப் எடுத்து ரொம்ப அதிகமாக வைப் பண்ணிங்கன்னா அதுவுமே இரிட்டேஷன் கொடுக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இரிட்டேஷன் தான் ஸ்டாப் பண்ணிடுங்க. பேபி சன்ஸ்கிரீன் 7 on 10. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் பாப்பாக்கு சன்ஸ்கிரீன் தேவையில்லை, கிளாத் வச்சே கவர் பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே பீச் போகிறீங்க, பயங்கர சன்ல ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணாதீங்க. ஆனால் பண்ணீங்கன்னா ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.